இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மிக அடிப்படையான பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா, சாலை, குடிநீர், மின்சாரம், மருத்துவம் இதெல்லாம் தான் ஒரு அடிப்படையான பிரச்சனையாக வந்து நம்ம பார்க்கப்படுகிறது இந்த தாவேக்கா ஆட்சியில். இதெல்லாம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்காரு. என்னடா யூசுப் திடீர்னு இதெல்லாம் பேசுகிறேன்னு பார்த்துறீங்களா? ஆமாங்க, வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் வந்து மின்சார தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இதை வந்து நானே சொல்கிறேன். எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து பல ஏரியாவில் சென்னை ஃபுல்லாக நார்க்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், குன்றத்தூர், மாங்காடு இந்த மாதிரி ஏரியாங்கள்லாம் பல இடங்களில் நிறைய மின்வெட்டுகள் வந்து ஏற்படுது. இதுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் வந்து மின்சார ஃபியூஸ் கேரியர் வந்து திருட்டு போகுது, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதிகப்படியான வோல்டேஜ் தாங்காமல் வந்து வெடிச்சிடுது அப்படின்னு வந்து நமது சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணன் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஆவடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் கேரியர் வந்து 2 பசங்க வந்து வண்டியில் வந்து ஃபியூஸ் கேரியரை வந்து திருட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கரண்ட்டே இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தான் கைஸ், நிறைய இடத்துல வந்து இப்போ வெயில் வந்து அதிகமாக வர காரணத்தினால வந்து நிறைய பேர் வந்து ஏசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஏற்கனவே இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜ் சப்ளை வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த வோல்டேஜ் சப்ளை வந்து கம்மியாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போகிறதுனால வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து நிறைய ஃபியூஸ் போயிடுது. அதை நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியும் வந்து அவங்க வந்து சேம் வோல்டேஜ் சப்ளையில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மரை புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் தான் மாற்றுறாங்களே தவிர அதுக்கு அதிகப்படியான வோல்டேஜ் சப்ளையில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மரை வந்து மாற்றணும்னு வந்து பொதுமக்களில் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து புதுசாக அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து, அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒப்பந்ததாரர்கள் கையில் வந்து புதுசாக இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஹை வோல்டேஜ் சப்ளைலேருந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்ததாரர்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமது சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கிய விஷயங்களை சொல்ல மறந்துட்டேன். முக்கியமாக வந்து இந்த போன ஆட்சியில் இருந்த மின்சாரத்துறையில் இருந்த அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண அதிகாரிகள்லாம் வந்து முக்கியமாக சென்னை மின்சாரத்துறையிலேருந்து 15 ஹார்ட் டிஸ்க் வந்து திருடப்பட்டுள்ளது. அதில் வந்து கிட்டத்தட்ட 10 ஹார்ட் டிஸ்க் கிட்ட ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தகவல் பார்த்துருக்காங்கன்னா, செக் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 397 கோடி வந்து மின்சாரத்துறையில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நிறுவனமாக இருக்குது அந்த ஹார்ட் டிஸ்க் மூலிமா. இது சம்மந்தமாக வந்து நிறைய பேர் ஊழியர்களை வந்து சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து கேஸும் போட்டு சிபிஐக்கு வந்து மாற்றிருக்காங்க. அந்த நியூஸும் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க வந்து யூசுப் வாய்ஸ் ஓவர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிங்க. பை கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர். உங்கள் யூசுப்.